அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு நன்றாக வாழுதல் என்றால் என்ன? எல்லா மனிதர்களுமே எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வியல் முறை, வாழ்க்கை லட்சியம் எல்லாமே நன்றாக வாழ வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும். அடிப்படையாக இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை, லட்சியங்களை வைத்து இந்த வார்த்தையை பிரயோகம் செய்கின்றார்கள். நல்லபடியாக வாழுதல் என்றால் என்ன அப்படின்னா, உதாரணத்திற்கு செல்வங்கள், சமுதாயம் உருவாக்கிய செல்வ வளர்ச்சி, ஆரோக்கியம், உறவுகள், இது போன்ற கருத்துக்கள் பேசிக்கா இதான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரு விஷயம், பொருளாதாரத்தையே உதாரணம் எடுத்துக்கலாம். நினைச்ச பொருளாதாரத்தை அடைந்த பிறகும் கூட மனம் ஓய்வதில்லை. அதாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு வருஷத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள இதில் சம்பாதிச்சிடணும், அல்லது வீடு கட்டிடணும், அல்லது இதை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு உழைச்சி அதை செய்தாலும் கூட செய்த பிறகு அதை அனுபவிக்கும் தன்மையில் இல்லாம அடுத்த கம்பேரிசனுக்கு மூவ் ஆயிடுது. சற்று கொஞ்சம் ஆழ்ந்து உள்நோக்கி உங்களை கவனிச்சு பாருங்க. கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே நன்றாக வாழுதல்னா என்ன? அது எதை சார்ந்தது? நன்றாக வாழுதல்ல ஆரோக்கியம் கூட ஒரு வகையான காரணம். நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியம் இருக்கும்போது செல்வத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். சரி, ஆரோக்கியமும் செல்வமும் நமக்கு நினைச்ச மாதிரி இருக்கும்போது உறவுகள் சார்ந்த பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நான் நல்லாவே இல்லைங்க. ஏதாவது ஒண்ணு குறை இருந்துகிட்டே இருக்கு லைஃப்ல. வாழ்க்கையில வளர 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 சில பேத்துக்கு ஆரோக்கியம் இருக்கும், செல்வமும் இருக்கும், உறவுகளும் இருக்கும், புகழை நோக்கி நகர்ந்துட்டு இருப்பாங்க. அந்தந்த ஏஜுக்கு தகுந்தாறு போல ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டு தான் இருக்கு லைஃப்ல. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இது உண்மையான வாழ்க்கை இல்லை. தொடர்ந்து உள்ளுணர்வுக்குள்ள ஏதாவது ஒரு கம்பேரிசன் நடந்து, தொடர்ந்து உள்ளுணர்வுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருப்பது வாழ்க்கைக்கு நிம்மதியை ஒருபோதும் தருவதில்லை. உண்மையிலேயே நன்றாக வாழுதல் என்பது உள் உணர்வை சார்ந்த விஷயம். நிறைவு, திருப்தி, நிம்மதி, இது அடிப்படையாக நீங்கள் உணரக்கூடிய விஷயம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய இந்த சத்தியம் விடுதலை தரும் என்று நான் நம்புகின்றேன்.
ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அதை பற்றி முதல்ல கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த ஆரோக்கியம் சரியாகலையேன்னு சொல்லி அதுக்காக கவலைப்படுறதா இன்னமும் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஒரு வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி அடையவே இல்லையே, இப்படியே நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு நினைக்கிறதா மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய மனமைப்பு உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப எதை சொல்ல வரேன் அப்படின்னா, உணர்வு சார்ந்து உங்களுடைய இருப்பாகிய உணர்வு நிறைவாகத்தான் இருக்கின்றது. அது நிம்மதியில் தான் இயங்குகின்றது. அது திருப்தியில் தான் இயங்குகின்றது. உள் உணர்வில் எந்த போராட்டமும் அங்கு இல்லை. நான் சொல்வது உயிரின் இருப்பை சொல்கின்றேன். இந்த ஜீவாத்மாவினுடைய இருப்பு, ஜீவாத்மாவின் தன்மை, உயிரின் தன்மை எந்த குழப்பமும் இல்லாத பரிபூரண ஆனந்தத்தில் இருக்கின்ற இருப்பாக இருக்கின்றது. இதுதான், இதை உணர்ந்தா நல்லா வாழ்றதுன்னு அர்த்தம். சரி, இப்ப மன ரீதியா சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன வழி? பெருசா தியானத்துக்கும் பயணம் போறதில்ல, தியானத்தை நோக்கி நகர்றதில்ல, ஏன்னா டைம் இல்ல. என்ன பண்ணலாம்? ஒரு வார்த்தை இதன் மூலமாக நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அது நடக்க துவங்கும். உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றி நீங்கள் நினைக்கும் போதும் சரி, மற்றவர்கள் உங்களிடம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் போதும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மகாவாக்கிய வார்த்தை ஆனந்தமாக இருக்கின்றேன். இந்த வார்த்தையை பிரயோகம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வார்த்தை இல்லை. ஆனந்தமாக இருக்கின்றேன். இது என்ன அர்த்தம்? இது நல்லா உள்வாங்கிக்கிங்க. நீங்க ஒரு பணம் பிரச்சனையில, ஒரு தொழில் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குள்ளேயே நீங்க நம்ம எப்படின்னு கேட்டா நம்ம நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். மற்றவங்க கேட்டாலும் ஏதோ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் உங்கள் பிரச்சனையை அதிகப்படுத்தும். அப்ப ஆனந்தமாக இருக்கின்றேன்னு சொல்லும் போது என்ன நடக்கும்? நல்லா கவனிச்சுக்குங்க. உங்களுடைய உயிர், உண்மையிலேயே உயிர் தான் நீங்க, அதுல எந்த டவுட் வேண்டாம். இந்த சரீரம் நீங்க அல்ல. ஓடுகின்ற எண்ணங்கள் நீங்கள் அல்ல. தொடர்ந்து பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது நீங்க அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்பது உங்க உயிர். உயிருடைய தன்மை எப்பொழுதுமே 24 மணி நேரமும் அவருடைய இருப்பு ஆனந்த உணர்வில் தான் இயங்குகின்றது. ஆனந்த சக்தியில் தான் அது இருக்கு. மன ரீதியாக நீங்க உங்களுடைய தன்மையாகிய நான் தன்மை உடைந்து உயிர் தன்மைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகாவாக்கிய மந்திரம் ஆனந்தமாக இருக்கின்றேன். இது சொல்லும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உடல் ஆரோக்கியம் பெறும். நிச்சயமாக நடக்கும். மனக்குழப்பங்கள் விலகும்.
தொழில் சார்ந்த வலி, வேதனைகள், ஏமாற்றங்கள், இயலாமை, அவநம்பிக்கை உடைந்து ஆனந்த உணர்வுக்குள் செல்லும். இதை தாண்டி தொடர்ந்து எதிர்பார்க்கின்ற நிரந்தரமான சந்தோஷம் வெளியில் இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கின்றது என்கின்ற பெரிய ஞானம் பிறந்து எல்லா சூழ்நிலையிலும் ஆனந்த உணர்வு நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனந்தமாக இருக்கின்றது. இதை சொல்லுங்க, சொல்லி பரிசோதனை பண்ணி பாருங்க. ஒரு 21 நாட்களுக்கு சும்மா கேஷுவலா உங்களுக்குள்ளே நீங்க நினைக்கும் போது ஆனந்தமாக இருக்கின்றேன். நீங்க அனுபவத்திற்கு போகல, நான் ஒத்துக்கிறேன். இன்னும் அந்த ஆனந்த உணர்வை நம்ம உணரல, பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனந்தமாக இருக்கின்றேன். உங்களுக்குள்ளேயே காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து ஆனந்தமாக இருக்கின்றேன், ஆனந்தமாக இருக்கின்றேன், ஆனந்தமாக இருக்கின்றேன். 3 முறை காலையில் சொல்லிட்டு அடுத்த வேலை தூங்கணும். நைட்டு தூங்குவதற்கு முன்பும் ஆனந்தமாக இருக்கின்றேன். ஒரு 3 முறை சொல்லிட்டு படுங்க. ஒரு 21 நாட்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். நல்லா கவனிச்சு பாருங்க. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும், உடல் சார்ந்த நோய்கள் ஆகட்டும், உறவுகள் சார்ந்த முரண்பாடுகள் ஆகட்டும், இது எல்லாம் நடந்து நடந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்க நடக்க உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருது மைண்டு. என் வாழ்க்கை நல்லா இல்லை, சுமாரா போயிட்டு இருக்கு, அல்லது பேரு புகழ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே உள்ளுக்குள்ள உள்முகமாக நிர்ணயம் பண்ணி அதை வச்சுதான் சந்தோஷம் நடந்துகிட்டு இருக்கு. பணம் இல்லாத ஏழையும் துக்கத்துல இருக்கான், உச்சகட்டமா பணம் வச்சிருக்கவும் துக்கத்துல இருக்கான். ஏன்? அப்ப பணம் ஒரு பிரச்சனையா? பணம் சந்தோஷத்தை உருவாக்குதா? இல்ல. நோய் இருக்கிறவனும் துக்கத்துல இருக்கான், நோய் இல்லாதவனும் துக்கத்துல இருக்கான். கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. நான் சொல்றேன், என்னன்னு புரியும். உள்ளுக்குள் இருக்கும் நிரந்தரமான சந்தோஷத்தை நிர்ணயம் செய்வது யார்? சூழ்நிலைகளா அல்லது நீங்கள் உங்களுக்குள் முடிவு செய்வதா? சூழ்நிலைகள் மூலமாக நீங்கள் முடிவு செய்து விடுகின்றீர்கள். சூழ்நிலைகள் மூலமாக உங்களுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிடுறீங்க, என் வாழ்க்கையில் இது இல்லை, நான் என்னைக்கே சந்தோஷமா இருக்க முடியாது, ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகும். நோ, இருபத்தொரு நாட்கள் இது மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யாரு கேட்டாலும் ஆனந்தமா இருக்கு. உங்கள் உடம்பே உங்களுக்குள்ள ஒரு வலி வேதனை உருவாக்கி ஒரு பயத்தை உருவாக்கினாலும் உள்ளுக்குள்ள சொல்லுங்க, ஆனந்தமாக இருக்கின்றேன். முதல் மகா வாக்கியம் இதுதான், ஆனந்தமாக இருக்கின்றேன், ஆனந்தமாக இருக்கின்றேன். ஆனந்தமாக இருக்கின்றேன். இதுதான் உண்மையான வளர்ச்சி. உணர்வு சார்ந்து உணரக்கூடிய தன்மை தான் உண்மையான வளர்ச்சி. அவன் வீடு கட்டிட்டா நான் வீடு கட்டல, அவன் பெரிய லெவலுக்கு போயிட்டா நான் பெரிய லெவலுக்கு போகல, அவன் நல்லா படிக்கலாம் நான் நல்லா படிக்கல. போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சிடும்.
இப்போ 100 கோடி சம்பாதிச்சோம், அடுத்து 500 கோடி சம்பாதிக்கணும். அது தேவை, அவ்வளவுதான். ஆனா நன்றாக வாழுதல் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுவல்ல, உணர்வு சார்ந்த விஷயம். என் வாழ்க்கையில் இறைவன் அருளால் இதை உணர்ந்ததற்கு மிக பெரும் நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனந்தமாக இருக்கின்றேன். சொல்ல பிறகு அந்த ஆனந்த உணர்வுக்குள்ளும் செல்வீர்கள். உங்களுடைய ஆனந்தத்தை மற்றவர்கள் கையில் நீங்கள் கொடுத்துக் கொண்டு இருப்பதனால் இது பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஆனந்தமாக இருக்கின்றேன் என்கின்ற மகாபாகியத்தை பிரயோகம் செய்யுங்கள். நல்லபடியாக வாழுதல் என்கின்ற தன்மைக்குள் நீங்கள் செல்வீர்கள். சத்சங்க கேட்ட உடனே சொல்லுங்க, இதையும் தள்ளி போட்டுறாதீங்க. சரி, நல்ல நேரம் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு. யாராவது சத்சங்கத்தை கேட்குறீங்களோ, கேட்டு முடிச்ச உடனே மனசுக்குள்ள அப்படியே கண்ணை திறந்தோ கண்ணை முடியும், ஆனந்தமாக இருக்கின்றேன், ஆனந்தமாக இருக்கின்றேன், ஆனந்தமாக இருக்கின்றேன் சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் செக் பண்ணுங்க. உங்க மனசு எப்படின்னு பாருங்க, ரிலாக்ஸ் ஆகுதா? இதை அனுபவியுங்கள். வாழ்க்கை உங்கள் கையில், சந்தோஷம் உங்கள் கையில். போராட்டம் இல்லாத, குழப்பம் இல்லாத நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம். ஆனந்தமாக வாழுங்கள். அனைவருக்கும் ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம்.